அன்பு சகோதரமே, இன்ப இயேசுவின் இனிய நாமத்தில் இன்பம் பொங்க வாழ்த்துக்கள். தேவஜனமே, தரிசனம் தாமதித்தாலும் முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. காத்திருப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வருடம் முழுவதும் பிரயாசப்பட்டது, வாஞ்சித்தது, ஆசைப்பட்டது இன்னும் கைகூடவில்லையா? அஞ்சாதே, கலங்காதே தேவஜனமே. ஆபக்குக் தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் கூறுகிறார், அத்திமரம் துளிர் விடாதது போல உண்மையான அன்பு இன்னும் கிடைக்காது போனாலும், திராட்சை செடி பலன் தராதது போல நாம் பிரயாசப்பட்டது பலன் தராது போனாலும், ஆடு மாடு கிடையிலே தொழுவத்திலே இல்லாதது போல நம்மை சூழ இருந்த நண்பர் சுற்றம் இல்லாது போனாலும், நம் தேவன் நல்லவர். நம் மீட்பரில் நாம் அகமகிழ்வோம். அவரே நமது பெலன். நமது கால்களை மான் கால்கள் போலாக்கி நம்மை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்துகிறவர். அன்பு சிநேகமே, என் நிலையிலும் நாம் தேவன் பேரிலே நம்பிக்கையாயிருந்து, பொய் சொல்லாது, அநியாயம் செய்யாமல், வஞ்சகனாவு சூது இல்லாமல், முழு இருதயத்தோடு சேனைகளின் கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடுவோம். நம்மை பலப்படுத்துகிற கர்த்தரிலே எப்பொழுதும் களி கூறுவோம். நாம் அழுத பொழுதெல்லாம் நம் அருகிலே வந்து நம் கண்ணீரை துடைக்கிறவர், ஆற்றி தேற்றுகிறவர். ராஜாவாகிய கர்த்தர் நமது நடுவிலே இருக்கிறார், நமக்குள்ளே வசிக்கிறார். வருட முடிவு என்ன, வாழ்க்கையின் முடிவே வந்தாலும் இஸ்ரவேலின் தேவன் மேலே நாம் கொண்ட நம்பிக்கை அதிகமாகுமே தவிர குறையாது. தேவனின் பிரியமே, இனி நாம் தீங்கை காணாதிருப்போம். சியோனே, பயப்படாதே. நம் வல்லமை உள்ள தேவன் நம்மை ரட்சிப்பார். நமக்கு துன்பம் கொடுத்து சிறுமைப்படுத்தினவர்களை தண்டிப்பார். நாம் வெட்கம் அனுபவிக்கிற இடங்களிலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகச் செய்வார் என்று செப்பனியா தீர்க்கதரிசி வாயிலாக ஆண்டவர் கூறுகிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தேவனே, வருடங்கள் போனாலும், துன்பங்கள் போகாவிட்டாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உமது கிருபையும் உமது சமாதானத்தின் உடன்படிக்கையும் என்று எங்களோடு இருக்கும் என்றீரே. நன்றி ராஜா. இந்த உலகம் எங்களை வெறுக்கலாம், பகைக்கலாம், ஏமாற்றலாம். உமது அன்பு என்றும் எங்களை விட்டு விலகாது என்றீரே. உமது கிருப ராஜா, எங்கள் நேசரின் தயவும் அன்பும் காருண்யமும் கிருபையும் ரட்சிப்பும் எங்களை எப்பொழுதும் வழி நடத்தி பாதுகாத்து பலப்படுத்தும். எங்கள் இருளை வெளிச்சமாக்குபவரே, உம்மாலே துன்பமாகிய சேனைக்குள்ளே நாங்கள் பாய்ந்து போவோம். எங்கள் தேவனின் கரத்தை பற்றி கொண்டு வேதனை சோதனையாகிய மதலை தாண்டுவோம். எங்களை உமது உருக்கமான இரக்கங்களினாலே சேர்த்து கொள்பவரே, எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்கச் செய்கிறவரே, இயேசு கிறிஸ்துவின் வழியாக நன்றி, துதி, கன, மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன்.